CA Foundation Maxல ப்ரப்போர்ஷன்கிற சாப்டரில் டிவிஷன் ஆஃப் rupees 750 into 3 parts in the ratio 4:5:6 is 200, 250, 300, 250, 250, 250, 350, 250, 150, none. இதை நான் ஒரு ஆப்ஷன் மூலமும் போடலாம். எப்படி ப்ரொசீஜராக எப்படி போடுறதுன்னு முதல்ல சொல்லித்தரேன். இப்போ இந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஷியோவை கூட்டிக்கணும். 4:5:6 அப்படிங்கிறத கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா, இப்போ ரேஷியோனாவே நீங்கள் என்ன எழுதிடணும், 4x அப்படின்னு எழுதிடணும். இது 5x:6x. ஏன்னா இது எல்லாமே ஒரே நம்பரால் மல்டிப்ளை ஆகி தான் சிம்பிளிஃபை ஆகி ரேஷியோ ஆகிருக்கும். அதனால் ஆனால் என்ன நம்பரால் மல்டிப்ளை ஆகி ரேஷியோவாக இருக்கான்னு தெரியாது. அதனால் எப்போவுமே ரேஷியோ கொடுத்தா அதை ஒரே வேரியபிள் 4x 5x 6x இல்லை 4a 5a 6a அந்த மாதிரி போட்டு எழுதிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 4x + 5x + 6x எவ்வளவு அப்படின்னா, அதனால் 9 15x. இந்த 15x தான் எவ்வளவுன்னா 750 ரூபாய் அப்படிங்கிறது. இந்த 15x தான் 750 ரூபாய். புரியுதா? இந்த ரேஷியோவில் கொடுத்துட்டாலே எக்ஸ்னு பக்கத்தில் சேர்த்துக்கணும். இந்த மூணையும் சேர்த்தா தான் 750 ரூபாய். அதனால 3 எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவுனா 750/15. ஒரு எக்ஸ் எவ்வளவுனா 50 ரூபாய். 15 ஒரு எக்ஸ் 50 ரூபாய். அப்போ நமக்கு 4x எவ்வளவு, 4 × 50 200 ரூபாய். 5x எவ்வளவு, 5 × 50 250 ரூபாய். 6x எவ்வளவு, 6 × 50 300 ரூபாய். அப்போ இந்த 200 இப்போ கூட்டி பாருங்கள், இது 750 ரூபாய் வரும். இந்த 750 ரூபாயை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 200:250:300 இந்த மாதிரி பிரித்ததுனால இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கு. அப்போ இதில் ஆப்ஷன் ஏ. இது எப்படி போடணும் அப்படின்னா, 4x 5x 6xன்னு எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கூட்டினா 15x வரும். இந்த 15x தான் 750 ரூபாய். அப்போ ஒரு எக்ஸ் 50 ரூபாய். அப்போ ஒருத்தருக்கு 4 மடங்கு கிடைக்குதுன்னா 200 ரூபாய், இன்னொருத்தருக்கு 5 மடங்கு 250, இன்னொருத்தருக்கு 6 மடங்கு 300. இது ப்ரொசீஜர். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆன்சரை பார்த்தோன்னே நம்ம போடலாம். இப்போ இதில் கொடுத்துருக்க ஆன்சர் இது ஒன்று தான் 4:5:6 ரேஷியோவில் இருக்குது. இது 1:1:1 ரேஷியோவில் இருக்குது. இது 7:5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4:5:6 ரேஷியோவில் இருக்க ஒரே இது நம்பர் இது 3 தான் 4:5:6 இருக்குது. அதனால் இதுதான் ஆப்ஷன். நீங்கள் பார்த்தோன்னே டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா நன் போட்டுடலாம். அதனால் இந்த ரூபா கணக்கு வந்தால் கொடுத்துருக்க ஆன்சரில் எது 4:5:6ன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி அது இருந்துச்சுன்னா அதுதான் ஆப்ஷன். இப்படி ஆப்ஷனை வச்சும் போடலாம், இல்லை ப்ரொசீஜரை வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம்.